திருநெல்வேலி பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து மோதி நிலை தடுமாறி விழுந்த கட்டிட தொழிலாளி மீது அதே பேருந்தின் டயர் ஏறி இழுத்து வந்ததில் உடல் நசுங்கி உயிரிழந்த விபத்து குறித்து பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்போம். நாகராஜ், வணக்கம். இந்த காட்சிகள் தொடர்பான விவரங்கள் என்ன? மிகவும் பரிதாபமான உயிரிழப்பு இன்று காலை 8 மணிக்கு மேல் நடந்த சம்பவம். அதாவது நாள்தோறும் தூத்துக்குடியிலிருந்து கட்டிட பணிகளுக்காக கட்டிட தொழிலாளியாக வரக்கூடியவர். இவர் தூத்துக்குடியிலிருந்து நாள்தோறும் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கு ஒரு தேநீர் அருந்திவிட்டு வேலைக்கு செல்வது வழக்கம். அப்படித்தான் என்றும் வழக்கம் போல் வந்திருந்தார். ஆனால் வந்தவர் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து நிலைய வளாகத்தில் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் குறுக்காக நடந்து சென்றவர் மீது அங்கே வழக்கம் போல வரக்கூடிய ஒரு பேருந்து, தனியார் பேருந்து உள்ளே நுழையும் போது வேகத்தில் தான் வருவார்கள். அதே வேகத்தில் வந்தவர்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த கட்டிட தொழிலாளி மீது மோதியதில் கட்டிட தொழிலாளி எத்திக்கும் போது சம்பவ இடத்திலேயே அந்த பேருந்தின் டயரில் சிக்கி உயிரிழந்தார். இது ரொம்ப கோரமான மற்றும் பரிதாபமான உயிரிழப்பு. இந்த நடந்துக்க கூடாது. ஆனால் இந்த இடத்தில் பதிவான சிசிடிவி மூலம் நடந்த விபத்து குறித்த முழு தகவலும் வெளியே தெரிய வந்துள்ளது. இந்த இடத்தில் கண்டிப்பாக, அதாவது பேருந்து நிலையத்தில் சாலையில் வரக்கூடிய வேகத்திலேயே பேருந்து நிலைய வளாகத்திற்குள்ளும் அதே வேகத்தில் பேருந்து வருவது தெரிகிறது. எனவே இதனை கட்டுப்படுத்த தனியார் பேருந்துகளுக்கு சரி, அரசு பேருந்துகள் அந்த இடத்தில் ஒரு வேகத்தடை அமைத்து உள்ளே வருபவர்கள் முறையாக வர வேண்டும் என்ற வரைமுறைகளை வகுத்தால் மட்டுமே இது போன்ற சாதாரண குடிமக்கள் உயிரிழப்பை தடுக்க முடியும். எனவே அதற்கான நடவடிக்கை போக்குவரத்து காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.